வணக்கம். அதாவது இந்தியாவில் ஆதார் கார்டு அறிமுகப்படுத்தி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 10 வருஷம் ஆன ஆதார் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களாம் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் இந்த வெப்சைட்டினோட லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்களுக்கு கமெண்ட்ஸ் தரேன். இது கவர்மெண்ட் வெப்சைட் தான். ஓப்பன் பண்ணி மேலே போனீங்கன்னா உங்களுக்கு செக் ஆதார் வேலிடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணணுமா வேணாங்கிறத அதிலேயே காட்டுறாங்க பாருங்கள். என்ற மேலே ஆதார் நம்பரும் அதில் காட்டக்கூடிய கேப்சா கோடு கீழே கொடுத்து ப்ராசஸஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இல்லை மை ஆதார்னு ஒரு ஆப் இருக்குது, கவர்மெண்டோட ஆப். இந்த ஆப் பாருங்கள். இந்த ஆப்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் மொபைல் நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதுலேயும் செக் ஆதார் வேலிடிட்டின்னு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதுலேயும் பண்ணலாம், அதுலேயும் பண்ணலாம். இந்த வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா எப்படி காட்டுங்க அதை பார்க்கலாம் வாங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொபைலில் ஓடிபி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே அப்டேட் பண்ண வேண்டியதில்லை. இடையில ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா வருங்க இந்த மாதிரி வரும். 437ங்கிற முடியக்கூடிய என்னோடய ஆதார் அது. இதில் பாருங்கள் கீழே எதுவுமே அவங்க ரெக்கார்டு கேட்கல. இதே பாருங்கள் என்னோடய ரிலேஷன் அவங்க ஒருத்தவங்களுது. இது பாருங்கள் இவங்ககிட்ட கேட்டிருக்கு பாருங்கள். ஆதார் ரெக்கார்டு டாக்குமெண்ட், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அண்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்டேட் ப்ளீஸ் அப்லோட் த டாக்குமெண்ட் உடாய் வெப்சைட்டில் மை ஆதார் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அண்டு ஐடி ப்ரூஃப், அதாவது உங்கள் ஃபோட்டோ ப்ரூஃப் இருக்கிற மாதிரி ஒன்று, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபும், அதாவது நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ரூஃபும், உங்களோட முகவரியும் இருக்கிற மாதிரியும் உங்கள் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ரெண்டு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி இது வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காசு இல்லை. டிசம்பர் 14 வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பண்ணுறது வந்து இந்த மாதிரி லேப்டாப்லேயோ மொபைலில் மட்டும்தான் இது பண்ண முடியும். நீங்கள் ஆதார் மையத்தில் போய் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் பண்ணணுங்கிற மாதிரி இதில் செக் பண்ணி பார்த்து காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதிலேயே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபோட்டோவோ இல்லை கைரேகை புதுப்பிக்க வேண்டிய இருக்குது, இல்லை கருவிலி அந்த மாதிரி நீங்கள் ஏதோ அப்டேட் பண்ணணுங்கிறது நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுன்னா, அதாவது ஃபோட்டோ வந்து 10 வருஷம் ஆனதுனால பழைய ஃபோட்டோ இருக்கும்ல, அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டியதுன்னா நீங்கள் வந்து நேரடியாக ஆதார் மையத்துக்கு போய் நீங்கள் காசு கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ மாற்ற வேண்டியதில்லை, 10 வருஷம் ஆன இதுக்கு வந்து அதே அட்ரஸ் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு உண்டான ரேஷன் கார்டு இல்லை பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு அந்த மாதிரி அதில் கேட்கும். உள்ளே போனீங்கனாலே அது வேணுங்கிறத கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பண்ணி கம்பல்சரி பண்ணணும். என்னென்னு செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து நீங்களாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃப்ரீ. இல்லை ஆதார் மையத்தில் போய் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான சார்ஜ் வாங்குவாங்க. அதே போல் நீங்கள் அட்ரஸ் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா அது தனியாக அட்ரஸ் அப்டேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் தான் பண்ணணும். டிசம்பர் 14க்குள்ளே நீங்கள் வந்து பண்ணுறது வந்து அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 14க்குள்ளே பண்ணலைன்னா உங்கள் ஆதார் செல்லாது அப்படிங்கிறத எந்த அறிவிப்பும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. உங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.